எந்த திசையில எந்த ஓவியம் வைத்தால் செல்வ வளம் பெருகும் என்று தெரியுமா? வாஸ்து சாஸ்திரம் என்ன சொல்கிறது என்று தெரியுமா? வாஸ்து சாஸ்திரத்தின்படி கிழக்கு திசையில் 7 குதிரைகள் ஓடும் ஓவியங்கள் வைப்பதால் முன்னேற்றம் மற்றும் வெற்றியை குறிக்கும். இதை வரவேற்பறையின் கிழக்கு அல்லது தெற்கு சுவரில் வைக்கலாம். குதிரைகள் வீட்டை நோக்கி ஓடுவது போல் இருக்க வேண்டும். கிழக்கு திசை புதிய தொடக்கங்கள், வளர்ச்சி மற்றும் வாய்ப்புகளுடன் தொடர்புடையது. நேர்மறை ஆற்றல் மற்றும் அதிர்ஷ்டத்தை ஈர்க்கும் விதமாக சூரிய உதயம், பசுமையான காட்சிகள் அல்லது மகிழ்ச்சியான குடும்ப புகைப்படங்களை கிழக்கு திசையில் வைக்கலாம். இது வீட்டில் நல்ல அதிர்ஷ்டத்தையும் நேர்மறை ஆற்றலையும் கொண்டு வரும். வடக்கு திசையில் குபேரன் ஓவியல் வைப்பதால் செல்வம், சேமிப்பு, எதிர்பாராத திடீர் பணவரவு போன்றவை ஏற்படும். நாணயம் கொட்டுவது போல மகாலட்சுமியின் ஓவியத்தை வடக்கு அல்லது கிழக்கு திசையில் வைத்தால் வீட்டில் நிதி தட்டுப்பாடு ஏற்படாது. அருவி, நதிகள் ஓடுவது போன்ற ஓவியத்தை வடகிழக்கு திசையில் வைப்பதால் செல்வ செழிப்பு உண்டாகும். இந்த ஓவியத்தை வாங்கும் பொழுது நீங்கள் கவனிக்க வேண்டியது, நதிகள் மேல் நோக்கி ஓடுது போன்ற ஓவியங்களை வாங்கி வைக்க வேண்டும். ஸ்ரீ எந்திரத்தை வீட்டின் பூஜை அறையில் வடகிழக்கு திசையில் வைப்பதால் அது செல்வத்தை ஈர்த்து கொடுக்கும். விளக்கு ஜோதி ஓவியத்தை கிழக்கு அல்லது வடக்கு திசையில் வைத்தால் நற்காரியங்கள் ஏற்பட உதவும். வீட்டினுள் மகாலட்சுமி நுழைவாள். வீட்டின் வடக்கு திசையில் பசுமையான வயல் நிலங்கள், இயற்கை காட்சிகள் வைப்பதால் சொத்து சேரும் யோகம் உண்டாகும். 5வது மீது லட்சுமி தேவி அமர்ந்திருப்பது போல ஓவியம் கிழக்கு அல்லது வடக்கு திசையில் வைத்தால் ராஜயோகம் மற்றும் செல்வ சுகம் உண்டாகும். தாமரை மலர்களால் நிறைந்திருக்கக்கூடிய குளத்தின் ஓவியத்தை நம் வீட்டின் வடகிழக்கு திசையில் வைத்தால் பண வரவு சீராகும் மற்றும் நிரந்தர செல்வ வளம் உண்டாகும். கோவில் கொடிமரம் அல்லது கலசம் தங்க நிற ஒளியில் இருப்பது போன்ற ஓவியங்களை கிழக்கு அல்லது வடக்கு திசையில் வைத்தால் தெய்வ அருள் கிடைக்கும் மற்றும் பண வரவு அதிகரிக்கும். உங்க வீட்ல எந்த ஓவியம் வச்சிருக்கீங்க? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.